நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து காலையில் 5 மணிக்கே சென்னைக்கு கிளம்பியாச்சு. நம்ம சேலத்துல இருந்து சென்னைக்கு கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ அந்த 350 கிலோமீட்டரும் நானே தான் டிரைவிங் பண்ணேன். எனக்கு லாங் டிரைவ்னா ரொம்பவும் பிடிக்கும். நம்ம பசங்களுக்குமே அப்படிதான். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏகப்பட்ட ட்ரிப்பு போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் இதையும் ட்ரிப்பு மாதிரி தான் நினைச்சு என்னோட பிசினஸ்க்கு தேவையான ஒர்க்கை நான் சென்னையில் பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. சென்னைக்கு வந்த உடனே அங்கேயுமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வீடியோக்குள்ள வாங்கன்னு சொன்னா கூச்சப்படுறாங்க. இந்த வீடியோவை எடுத்து கொடுத்ததே அவங்க தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சென்னை வடபழனியில் இருக்கிற ஃபோரம் மால் வந்தாச்சு. ஃபோரம் மாலுக்கு வந்த உடனே ஃபோரம் மால் ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டோம். ஒரு பக்கம் மால் சுத்தி பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் நம்ம சென்னைக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணி எங்க அப்பா அம்மாவோட போட்டோவும் பழைய போட்டோ என்கிட்ட இருக்கு. ஸோ அதை நீங்க எனக்கு புது போட்டோவை ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நாங்களும் அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய போட்டோவா இருக்கிற போட்டோவை ஸ்கிராச்சஸ்ல ரிமூவ் பண்ணி புது போட்டோவை ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வரிசையா போட்டோ ரெடி பண்ணி ஃப்ரேம் ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.